ஆர்சிபியோடைய பேட்டிங் இது வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நான் ஆர்சிபி எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டே வந்து ஒரு சிலர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, உனக்கு என்ன தெரியுமா? அதுவும் ஒருத்தர்லாம் ஸ்பெசிஃபிக் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வீடியோவை நான் சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த மேட்ச் முடிஞ்சப்பறம் நான் உனக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்லாம் அவன் சொல்லியிருந்தாரு. எனக்கு என்னென்னா எமோஷ்னலாக ஃபஸ்ட்டு இதை பார்க்காதீங்க. ஒரு கிரிக்கெட் ஃபேனாக அந்த டீமோட லைனப்பை பாருங்கள், பேட்டிங் லைனப்பை. ஃபார்ம்லேயே இல்லாதது ஃபில் சால்ட் மட்டும்தான். இதை நான் அந்த ப்ரிவ்யூ வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ஃபில் சால்ட்டே திணறி பவர் பிளே தாண்டி அடிக்கிற நிலமையில தான் சிஎஸ்கேயோட பவுலிங் இருக்குது. அப்போ ஃபார்மில் இருக்கிறவன் எந்த அடி அடிப்பான்? அதுதான் இன்றைக்கி தேவ்தத் படிக்கலும், ரஜத் படிதார், டிம் டேவிடும் காமிச்சாங்க. ஸோ இன்னும் ரொமாரியோ ஷெப்பர்டெல்லாம் பேட்டிங்கே வரல, 250 ரன் வந்துருச்சு டோட்டலில். அப்போ ஜஸ்ட் இமேஜின் எந்த அளவுக்கு வந்து பவுலிங் நமக்கு வீக்காக இருக்குது, இல்லை அவங்களோட பேட்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை திங்க் பண்ணுங்கள். ஸோ அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணி தான் ஆகணும். ஒரு பயங்கர வெல் ரவுண்டட் பேட்டிங் சைடாக வந்து தெரியுது. என்ன டோட்டல் போட்டாலும் திருப்பி அடிப்பாங்க போல். ஸோ ஆர்சிபி இந்த வருஷம் நிறுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அவங்க டைட்டில் டிஃபென்ஸை பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ண போகிறாங்க.